Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் Angular எப்படி நம்மட மெஷினை நம்ம இன்ஸ்டால் பண்றதுன்னு, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு. இல்ல முதல்ல நம்மட பிசில ஒரு ஃபோல்டர் ஒன்று நம்மட ஏதாவது ஒரு டிரைவ்ல கிரியேட் பண்ணிக்கணும். அந்த ஃபோல்டர் நேம் அந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண, அதான் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபோல்டர் ஒன்று தயாரிக்கிற மாதிரி. இப்போ Angular ப்ராஜெக்ட்னு சொல்லி நான் தயாரிக்கிறேன். இதுக்குள்ள தான் நம்ம Angular ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேவ் ஆக போகுது, ரைட்? ஓகே, இந்த ஃபோல்டர் தான் நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம சேவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கூகுளில் போயிட்டு ஆங்கியூலரில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஆங்கியூலர் டைப் பண்ணி இதில் ஆங்கியூலர்னு டைப் பண்ணி இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போவோம். பாருங்கள், ஆங்கியூலர் அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இதில் டிரெக்டாக போகலாம், இல்லைனா இன்ஸ்டால் த ஆங்கியூலர் CLIS கிளிக் பண்ணுங்கள். இதுதான் லேஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆங்கியூலர் CLI இன்ஸ்டால் பண்ணுவோம், ரைட்? இப்போ ஆங்கியூலர் CLI இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மெத்தட். இதில் கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்டேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு, ரைட்? இப்போ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நம்ம மெஷினில் Node.js நம்ம இன்ஸ்டால் பண்ணாட்டி அதை முதல் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா நோட் மாடியூல்ஸ் ஒரு பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம ஆங்கியூலர் நமக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இது தான் பேக்கேஜ். எல்லா பேக்கேஜையும் நோட் மாடியூல்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற பேக்கேஜ் தான் நோட். இப்போ இந்த கரண்ட் வெர்ஷனில் இதில் நீங்கள் இந்த 64 பிட், இப்போ நம்ம புது லேப்புக்கெல்லாம் 64 பிட்டை சப்போர்ட் பண்ணோம். இதை கிளிக் பண்ணி உங்கள் மெஷின்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் CMD நீங்கள் டைப் பண்ணி இதை செக் பண்ணிக்கலாம் உங்களோட நோட் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு. நோட் ஸ்பேஸ் வின்னு அடிச்சிங்கன்னா உங்களோட கரண்ட் வெர்ஷன் காட்டுது, உங்களோட மாடல் இன்ஸ்டால் ஆகிருக்குது. இப்போ போயிட்டு நமக்கு இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா இது Node.js இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் இது இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ npm இன்ஸ்டால், இந்த npm இன்ஸ்டால்லாம் சப்போர்ட் பண்ணாத நோட் மாடியூல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாட்டி, ஓகே, Node.js இன்ஸ்டால் பண்ணாட்டி, ரைட்? இப்போ இதில் போயிட்டு சிம்பிளாக அந்த ஃபோல்டரில் அட்ரஸ் பாரில் இந்த ஃபோல்டர் அதில் அட்ரஸ் பாரில் CMDன்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு அந்த கோடை நீங்கள் பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட நோட் இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான அவ்வளோ மாடியூல்ஸ் இதில் கான்ஃபிகர் ஆகும். முதல்ல Angular CLI கான்ஃபிகர் ஆகும். இதில் Angular CLI இந்த மாதிரி தான் உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகி இன்ஸ்டால் ஆகும். இதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது இதில் அவ்வளோ டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ண வரையும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அவ்வளோ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு பாருங்க அந்த, ரைட்? இப்போ அடுத்த விஷயம் இது CLI நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, Angular CLI, ரைட்? இப்போ அடுத்து Angular நியூ ப்ராஜெக்ட் ஒன்று நீங்கள் எப்படி உருவாக்குறதுக்கான கமாண்டை கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியம் நீங்கள் யூஸ் பண்ணுறது. இல்லை பார்த்தீங்கன்னா நியூ மை ஆப்புன்றது அந்த ப்ராஜெக்டை பேர் உள்ளுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட். நீங்கள் வேறு எது பேரும் கொடுக்கலாம், மை அப்ளிகேஷன் கொடுக்கலாம், ஏதாவது. இப்போ என்டர் பண்ணிங்கன்னா அப்படி கேட்கும். இதில் Y கொடுங்க, Angular ரவுட்டிங் வேணுமான்னு கேட்குது, எஸ் கொடுங்க. Y கொடுத்தீங்கன்னா இதில் எஸ், இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற நேரம் நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ CSS இல்லை, SASS செலக்ட் பண்ணுங்கள். இது CSSோட கொஞ்சம் பெருசு. இதுதான் நம்ம Angular நம்ம வைக்கிற CSS, ரைட்? இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். CSS செலக்ட் பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக இதை கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட இது ஏரோ கீ அப் டவுன் ஏரோவில் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் கீபோர்டில் அப் ஏரோ கீ செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். இதில் ஏதாவது ஸ்டக் எதுவும் ஆச்சுன்னா, இன்ஸ்டாலேஷன் அப்படியே இருக்குது போகாமல் இருக்குன்னா என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அது ரீஃப்ரெஷ் ஆகி திரும்ப அந்த பேக்கேஜ் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது, அவ்வளோ மாடியூல்ஸ் இன்ஸ்டால் ஆகும். இதில் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா ஏதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோ அப்படி இப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது. அந்தந்த பிரச்சனைகள் இருக்குங்க. அந்த நோட் மாடியூல் இந்த மொத்தத்தை அந்த ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிற நேரம் சில பிரச்சனைகள் இருக்குது, ரைட்? அதனால கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே இருந்துச்சுன்னா டக்குன்னு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி அது இன்ஸ்டால் ஆகும். பட் அதுதான் ட்ரபிள் ஷூட்டிங். ஓகே, இதை நீங்கள் கடைப்பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு லேசாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு போகும். நீங்கள் இன்ஸ்டால் ஆக வரையும் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் தான் பேக்கேஜ் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கேட்கும். இப்போ இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆகலைன்னா எரர்ஸ் காட்டும், இல்லை இன்ஸ்டால் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்படி இன்ஸ்டால் ஆகுனா நீங்கள் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் ரன் பண்ணுற கமாண்ட் இப்போ CD myApp அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போயிட்டு தான் நீங்கள் ரன் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த ஃபோல்டருக்கு வெளியே இருக்கிறீங்க, அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போயிட்டு தான் நீங்கள் ரன் பண்ணணும் இந்த அப்ளிகேஷனை. இப்போ அதையும் நம்ம எப்படின்னு பார்ப்போம். இதை நீங்கள் எப்படி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணி என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போகிறீங்க. இப்போ ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் ஃபோல்டர். இதுக்குள்ளே நோட் மாடியூல்ஸ்லாம் பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிருக்கு. நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க எப்படின்னா
மை ஆப் இதுக்குள்ளே வந்து நீங்கள் ரன் பண்ணுற கமாண்டை அடிக்கணும். ng serve open இந்த கமாண்ட் நீங்கள் அடிச்சிங்கன்னா ரன் ஆகும். எஸ் கொடுங்க. ட்ரை கொடுத்தீங்கன்னா ரைட். ஓகே, இப்போ கன்ஃபிகர் ஆகும். கன்ஃபிகர் ஆகிட்டு ரன் ஆகும் பாருங்கள். நான் ஏதாவது க்ளோஸ் கீஸ் ஆக்கிடாதீங்க. கன்ஃபிகர் ஆக வரையும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். செட்டிங் ஆகுது பாருங்கள். செட்டப் ஆகிட்டு கன்ஃபிகர் ஆகும். பில்டிங் ஆகுது. அவ்வளோ லைப்ரரிஸும் அந்த எல்லா லைப்ரரிஸும் எடுத்து பில்டிங் ஆகிற வரை நீங்கள் வெயிட் பண்ண ரைட். இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு கன்ஃபிகர் பண்ண ஆயிடுச்சு. சிஎஸ்எஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளில் காட்டியிருக்காங்க. இந்த போர்ட்டில் தான் ரன் ஆகுது. அப்படியே இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசரில் கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ண தான் இருக்குது. கண்ட்ரோல் பி அடிச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் உங்களோட ஆங்கியூவில் வந்து உங்களோட ஆங்கியூலோட ஹோம் பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகி காட்டும். இதுதான் அவங்க சிம்பிள் முறை உங்களுக்கு ஆங்கியூலர் வந்து உங்களோட மெஷின்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த ப்ராசஸ் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆங்கியூலர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் செஞ்சுட்டு போகிறதுக்கு ரைட். இதில் வந்து நீங்கள் எஸ்ஆர்சியில் போயிட்டு ஆப்புன்ற ஃபோல்டருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து தான் அந்த ஹோம் பேஜ் அவுட்புட் வருது ரைட்டுங்களா. இதெல்லாம் காம்போனன்ட்ஸ் தான். இந்த ஹோம் காம்போனன்ட் இப்படி தான் லோட் பண்ணி காட்டுது. இதை நாங்கள் விரிவாக நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.